கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய மாதத்தினுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். 9 மாதத்தை முடிச்சிட்டோம். 10வது மாதம். வருஷம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது பாருங்க. நாட்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் கிருபையாய் கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மைகளினால கர்த்தர் நம்மளை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி புதிய வாக்குத்தத்தத்தோடு நம்ம பிரவேசிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பலன், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு வார்த்தை கிடைச்சிட்டாலே அதை கொண்டு பிடித்து அதையே தொடர்ந்து ஜெபித்து தியானித்து ஓடும்போது அது நம்முடைய ஆத்துமாவுக்கும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, இந்த மாதத்தினுடைய குடும்ப காரியங்கள், வியாபாரம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு, எல்லாவற்றுக்கும் அது பலனா நமக்கு மாறுகிறது. அதனால இந்த மாதம் ஆண்டவர் என்ன நமக்கு வார்த்தைகளை தந்து நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்த போகிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற விளையேற பெற்ற வார்த்தையும் வாக்குத்தத்தமுமாய் இருக்கிறது. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன். விடாய்த்து போன, தொய்ந்து போன ஆத்துமாக்கள் அப்படின்னா என்ன? தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், இந்த மாசம் எனக்கு கர்த்தர் செஞ்சிருவா, இன்னைக்கு வந்துரும் நினைக்கிறேன், சோர்வுதான் மிஞ்சுகிறேன். தொடர்ந்து தேடி தேடி ஜெபித்து ஜெபித்து பிரயாசப்பட்டு இனிமே அவ்வளவுதாங்க, இந்த டெட் எண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, முடிவு இனிமே ஒண்ணுமே இல்லை, வழி இல்லை, பாதை இல்லை, தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, பதில் கொடுக்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத டெட் எண்டுன்னு இருக்குல்ல, அவ்வளவுதான், தோய்ந்து போயிட்டேன்ப்பா, இனிமே ஜெபிக்கவே முடியல பிரதர், என்ன ஜெபம் பண்ணி, இப்படி சொல்றதுதான் விடாய்த்து போன, தோய்ந்து போன இந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த மாசம் சொல்லுகிறார், நான் சம்பூர்ணமடைய பண்ணி அதை நான் நிரப்ப போகிறேன். பிசாசு எப்பொழுது முற்றுப்புள்ளி வைப்பான், இனி அவ்வளவுதான், ஆனா அது பக்கத்துல கமாவை போட்டு இனி நான் ஆரம்பிப்பேன் என்று தொடங்குவார் பாருங்க. முடியாதவைகளை தேவன் முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை தேவன் இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். எப்போ நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர் உடனே எழும்பி நின்று கிரியை செய்வார். இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி. போன மாதம் வர இருந்திருக்குல்ல உங்களுக்கு, நேற்று வரைக்கும் அப்படி நினைச்சீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒரு புதிய தொடக்கத்தோட உங்களை சம்பூர்ணமடைய பண்ணி உங்கள் எல்லா ஆத்துமாக்களையும் தேவன் நிரப்ப போகிறார். தாய்த்து போயிட்டீங்களா? வியாதி மருத்துவத்துக்கு செலவு பண்ணி 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல மருந்து மாத்திரைகள் மருந்துகளுக்கெல்லாம் செலவு பண்ணி விடாய்த்துட்டேன், இனி அவ்வளவுதான், எனக்கு அற்புதம் இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, சுகம் இல்லை. இன்னைக்கு உங்க வஸ்திரத்தை தொட்டாதான் இனி இதுதான் முடிவு, டெட் எண்டு. விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி அவளுக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தார். இதுதான் அவ்வளவுதான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல சாரிபாத்து விதவை, இனி அவ்வளவுதான், இந்த விறகை ஏன் பொறுக்கிறேன், நான் சாப்பிட்டு சாகிறதுக்கு பொறுக்கிறேன், இனி அவ்வளவுதான், பஞ்சத்துல என் பிள்ளை எப்படி நடத்த போறேன், என் குடும்பத்தை எப்படி பாதுகாக்க போறேன், சாக போறேன், டெட் எண்டு. இல்ல எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இல்ல, முதல்ல அந்த அப்பத்தை முதல்ல எனக்கு கொண்டு வா, நான் சாக போகிறேன், எனக்கு முடிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், முதல்ல உங்களுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க, கொண்டு வா. கொண்டு வந்து கொடுத்தா அவள் முடிவுன்னு எதை நினைத்தாலோ, மரணம்னு நினைச்சு முடிவு பண்ணினாலோ, கர்த்தர் புதிய தொடக்கத்தை உண்டாக்கி பஞ்சகாலம் மட்டும் மாவும் கலசத்துல எண்ணெயும் குறைந்தே போகல. நான் சொல்றேன், அப்படி முட்டிஞ்சிட்டு நினைக்கிறீங்களா? தேவ சமூகத்துல தேடுங்க, முடியலன்ட்டு ஆண்டவருக்கு தெரியும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தது நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலைகள் குளங்களை நிரப்புகிறது. அப்படின்னு என்ன? நீங்க நிரப்புற அளவு உங்களால முடியும் தெரியும்,
அதுக்கு மேல ஆண்டவர் தண்ணிய மலையை கொண்டு வந்து நிரப்பி உங்களுக்கு பதில கொடுத்துருவா. திராணிக்கு மேல அவர் சோதிக்கப்பட விடவே மாட்டார். தாங்கத்தக்கக்கூடிய பலனை உங்களுக்கு தருவார். அதுல தப்பித்து செல்ல போக்க உண்டாக்குவார். அதுல ஒரு வார்த்தை இருக்கு, அவர் உண்மை உள்ள தேவன். உங்க பலன் தெரியும், உங்களுடைய சூழ்நிலை தெரியும், உங்களால எவ்வளவு ஜெபிக்க முடியும் தெரியும் அவருக்கு, உங்களால எவ்வளவு ஓட முடியும் அவருக்கு தெரியும். அதுக்கு ஒரு 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 0.001% கூட உங்களுக்கு வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். இந்த 10வது மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை அதுதான். முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தான் கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுக்கு வைக்கிறார். இந்த 10வது மாதம் விடாய்த்து போயிட்டீங்களா? பிள்ளையின் வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில, பிசினஸ் காரியத்துல, படிப்பு காரியத்துல, எதிர்கால திட்டத்துல விடாய்த்துட்டீங்களா? சோர்ந்துட்டீங்களா? தொய்ந்து போயிட்டீங்களா? வானம் பார்த்த பூமியை போல இருக்க பிரதர், எப்போ மழை வரும், எப்போ என்ன நிரப்புவாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் அதை தாகமுள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிற ஆண்டவர் உங்களை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணி உங்கள் தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் கர்த்தர் நிரப்புவா. ரூத்தை பாருங்க, நகோமியை பாருங்க, தவறான ஒரு முடிவு எடுத்து பெத்லகேமை விட்டு அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனார்கள். எல்லாத்தையும் இழந்து விடாய்த்து இனி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற நேரத்துல பெத்லகேமுக்கு அவங்க திரும்பின போது போவாசை கொண்டு கர்த்தர் நிரப்பினார், போவாசை கொண்டு கர்த்தர் சம்பூர்ணம் அடைய பண்ணினார். இந்த மாதம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஒருவேளை தவறான முடிவெடுத்து எல்லாம் இழந்து டெட் எண்ட்ல நிக்கிறீங்களா? போவாஸ் இந்த மாதம் உங்களுக்காக நிரப்ப போகிறார், சம்பூர்ணம் அடைய பண்ண போகிறார். நம்முடைய இயேசு நமக்கு ஒரு நல்ல போவாஸ் உண்டு. அவர் உங்களை சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். முடிவு என்பது அல்ல, உலகம் முடிவுன்னு சொல்லும், பிசாசு முடிவுன்னு சொல்லும், மருத்துவர்கள் இதான் முடிவுன்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் சொல்றேன், இயேசு சொல்லுகிற வார்த்தை. அவர் உலகம் முடின்னு சொல்லும் போது ஆண்டு சொல்ல, நான் சொல்றேன் இல்ல, நான் உன்னை தொடங்குறேன், நான் உன்னை நிரப்ப போறேன், உன்னை சம்பூர்ணம் அடைய பண்ண போறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. தைரியமா இருங்க, இந்த மாதம் கலங்காதிருங்க, பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போற. உங்க ஆத்துமாவை புஷ்டிப்பு பசுமையுமாக்க போகிறார். நனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்க ஆத்துமாவை கர்த்தர் இந்த மாதம் செழிக்க பண்ணுவா. தைரியமா இருக்கு, கலங்கவே கலங்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்துரு. முடிவு முதல்ல ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க, ஆண்டவரை தேடுங்க. திரும்பி பெத்லகேமுக்கு திரும்பி வாங்க, அப்பத்தின் வீட்டுக்கு தேவ சமூகத்துல மீண்டும் உட்காருங்க. உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களை நிரப்புவார். வழிந்து ஓடும் என்னையும் திராட்சரசமும் வழிந்து ஓடும், உங்களை நிரப்பி சந்தோஷப்படுத்துவார். தைரியமா இருங்க, இந்த மாதம் அதை செய்ய போகிறார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். தகப்பனே, இந்த புதிய மாதத்துல விடாய்த்து போன, தொய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களையும் சம்பூர்ணமடைய பண்ணி நிரப்புகிற ஆண்டவன். முடிஞ்சது நினைக்கும் போது இல்ல, நான் இருக்கிறேன்னு சொல்லி தொடங்குகிற தேவன் அல்லவா? இந்த மாதம் எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த தொடக்கத்தை நீ தருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். குறைவெல்லாம் நிறைவாக போகிறது சுவாமி. ஆண்டவரே, திருப்தி அடைய பண்ண போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தொழில் ஆசீர்வாதம் வரட்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரட்டும். பிள்ளைகள் நிமித்தம் தோய்ந்து போயிருக்கிற பெற்றோர்களை பலப்படைய பண்ணுவீராக, பலனடைய செய்வீராக, சம்பூர்ணமடைய பண்ணுவீராக. நிரப்பும்படி நான் செபிக்கிறேன். தோய்ந்து போன தேவ மனிதனை கர்த்தர் பலப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, இனி யார் இருக்கா? இனி என் உலகம் இல்லையே, என்ன செய்ய போறேன்னு தவிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமையை, மகிமையை நிரப்புங்கப்பா, ஊற்றுங்கப்பா. சம்பூர்ணமடைய பண்ண போறதுக்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் உடைய பிள்ளைகள் தைரியமா இருக்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல அருமை பிதா, ஆமென், ஆமென். தைரியமா இருங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. முடிஞ்சிட்டு நினைக்கிறீங்களா? இனி ஒரு புது தொடக்கத்தை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கி சம்பூர்ணம் அடைய பண்ண தேவன் உங்களை நிரப்ப ஆவலா இருக்கிறார். God bless you. ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.